வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். தீபாவளி ஸ்வீட்ஸு பலகாரம் எல்லாம் முடிஞ்சு ஒரு மாதிரி ரொட்டீன் இதுக்கு வந்துட்டோம். நம்ம அப்பாடான்னு இருக்குல்ல, எல்லாருக்கும் கண்ணை கட்டுற மாதிரி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப சிம்பிளான இதுதான். தால் பாலக் அப்படின்னு ஒன்று உண்டு. அது நீங்கள் சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுன்னு சாப்பிட்லாம். க்ரீன்ஸ் ஏதான ஒரு விதத்தில் நமக்கு டெய்லி ஆட் ஆகணும் அப்படின்றது டாக்டர்ஸ் எல்லாருமே நம்மளை அறிவுறுத்தின்னு இருக்கிறது. ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி இந்த பாலக் வச்சு தால் பாலக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாலக் கீரை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எல்லோரும் ஐ திங்க் அது டெல்லி பாலக்னு கிடைக்கும் உங்கள் எல்லாருக்குமே. அதை வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைகளெல்லாம் கூட ஈஸியாக சாப்பிட வைக்க முடியும். ரொம்ப இதுவாக இருக்கும். இந்த ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன், ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போடுங்க. ஜீரகம் பொரியட்டும். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு. வேறு எதுவும் மசாலா போட போகிறதில்ல, இவ்வளவு தான். இதில் மாதிரி ஒரு வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்துருந்துக்கேன். ஸோ இதில் சின்னதாக திருகின இஞ்சி பீஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒன்று பொடியாக நறுக்கிறது. நம்ம இதில் இஞ்சியில் மட்டும்தான் பண்ணுறோம். விருப்பப்பட்டவா இதில் பூண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக அதில் யூஸ் பண்ணிட்டேன்னா நல்லாயிருக்கும். ஒன் டீஸ்பூன் தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இதெல்லாம் நம்ம விட்டுருக்கிற இந்த நெய் எண்ணெயிலேயே நல்லா பொரியட்டும். தக்காளி பழம் 2. கருவேப்பிலை, இது நல்லா வேக வச்சு நீருக்கு எடுத்துக்கோங்க. தால் நல்லா இது எவ்வளோன்னு கேட்டேன்னா ஒரு 50 கிராம்ஸ் தால் இது வேக வச்சு நல்லா தண்ணியாக எடுத்துட்டுருக்கேன். இது இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது நல்லா கொதி வந்துடுத்து. இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி நறுக்கி வச்ச பாலக்கை இதில் ஆட் பண்ணிடலாம். டிஷ்க்கு தேவையான உப்பு 1/2 டீஸ்பூன் போடுறேன். தேவைப்பட்டவா சாப்பிட்டு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீரையெல்லாம் ரொம்ப தாங்காது உங்களுக்கு. இந்த தால் துவரம்பருப்பு 1 கப்புக்கு 3 கப் தண்ணி வச்சு ஒரு 3-4 விசில் கிட்ட வாங்குங்க. மீடியம் ஹையில் வச்சுட்டு விசில் வாங்குங்க. அப்போ தான் நல்ல குழச்சலாக வேகும் அந்த பருப்பும். இது அப்படியே ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் இதை நம்ம வேக விட்டோம்னா இந்த தால் பாலக் ரெடி. இதை சாதத்தில் நல்லா சூடு சாதத்தில் நெய் போட்டு
குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், பெரியவாளும் சாப்பிட்லாம். உங்களுக்கு சப்பாத்தியோடு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், எதோடு சாப்பிட்டாலும் இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது வந்து ப்ரோட்டீனும் இருக்குது, கீரையோட அயன் எல்லாமும் கிடைக்கிறது. ஸோ இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபைனலாக முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷமாக கொதித்து கீரையெல்லாம் நல்லா வெந்துடுத்து நல்லா வதங்கிடுத்து பாருங்கள். அதோடைய எல்லாம் ஒத்தா மாதிரி இருக்குது. நம்ம தாலும் நல்லா கரெக்டான அளவில் கரைச்சி விட்டுருந்தோம். ஸோ இப்போ திக்காக இருக்குது பாருங்கள் எல்லாமே. இது அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தோடு சாப்பிட. ஆனால் மேக்ஸிமம் கீரை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த தாலுக்கே கூட நான் ஒரு 1.5 கட்டு கீரை கிட்ட போட்டிருக்கேன். கீரை எவ்வளோக்கெவ்வளோ யூஸ் பண்ணினாலும் கீரை வந்து சுருங்கி போய்டும், உங்களுக்கு தெரியாது. ஸோ வாசனையாக அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் அப்படியே நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.